சேர்ந்துருக்கா அப்படியா? கேட்டு கால் ஒன்று வரலாம். உன்னுடைய உடல்நிலையில கிட்னி சம்பந்தமான மனக்குழப்பம் உனக்கு இருக்கு. அது நீ இப்போ நாட்டு வைத்தியம் சம்பந்தமான மருந்துகளை இது குணமாகும். அதுல அவநம்பிக்கை வேண்டாம், தெளிவாகலாம். அறுவை சிகிச்சையோ மாற்று கிட்னியோ தேவையில்லை. அந்த அளவுக்கு பாதிப்புகள் அங்கு நடக்கவும் இல்லை. கால் ஒன்று வரலாம். அதே போல உங்களுக்கு இப்ப வருமானத்துக்குரிய நிகழ்வுகள் குறைவாக இருக்கு. அதுக்கு ஒரு புதிய வழியும் தரேன், வருமானம் தரேன். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு வெற்றி அடைந்து வெளிநாடு சம்பந்தமான வருமானத்தை பெற வழிவகுத்து தரேன். பெற்றுக்கொள்ளலாம். வேற என்ன வேணும்? உங்களுக்கு நலமாக இருக்க வைக்க. அம்மாவை பத்தி கேட்க வேண்டாம், வயசாயிடுச்சு. நல்லா இருக்கும். தங்கச்சிங்க வரும்போது சொல்லிடுவேன். வெற்றி அடைங்க. இந்த மகளே மெல்ல எழுந்துச்சுக்கா, மெல்ல எழுந்துக்கா. அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள். என்னம்மா பிள்ளை? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் பிரிந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனநிலைகளில் இருக்கின்ற குறைகளை நீக்கி ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? கால் ஒன்று வரலாம். அரே ராமா அரே கிருஷ்ணான்னு சத்தங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கும்பிட்டு இருக்கீங்களா? கண்ண முடிக்காங்க. ஆவணிக்குள்ள ஒருங்கிணைந்த வாழ்வை அமைச்சு தாரேன். எல்லா வெற்றியும் நடக்கும். தைரியமாறு மகிழ்ச்சியாக இருப்பாய். வாழ்க மகளே. கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? பையனுடைய உடல்நிலையா? என்ன செய்து? தெளிவா பேசுங்க. கால் ஒன்றுவாங்க. உடல்நிலை என்னை தனியை பார்த்து கேட்டு தெளிவடைந்து கொள்ளவும். பப்ளிக்கில் சொல்ல வேண்டாம். சரியா? அதான் நாகரிகம். பார்த்து பையனை குணமாக்கி தந்துடுவேன். சந்தோஷமா இருக்கணும். நடக்கும். பேசுவோம்ல, எல்லாம் தெளிவு. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? பாப்பா என்ன வழக்குப்பா? கால் ஒன்று. அந்த வழக்குல ஒன்ன குற்றவாளி ஆக்கிட்டா என்னடா செய்வேன்? கால் ஒன்று. அதான் பேங்க்ல செக்கு கொடுக்கும்போது எதுக்காக வாங்குறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்றீங்க இதெல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் கண்ண முடிக்க அந்த வழக்கில் நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படியா? சரி, கரெக்ட், ஓகே. சம்பந்தப்பட்ட நபர் உன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார். உனக்கு சமாதானமாகவே அதை நான் முடிச்சு தந்துடுறேன். போதுங்களா? இந்தா காப்பாற்றி தரேன். அதுக்கு தேவை காசு பணம், அதையும் தந்துருக்கேன். ஜெயிச்சுப்பா, நல்லா இருக்கு. கருப்பசாமி ஊட்டி எல்லையா? ஊட்டி எல்லை எத்தனை பேர் நீங்க? மனசை அலைப்பாய விடக்கூடாது, மிகவும் முக்கியம். தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தியானம்லாம் பண்றீங்களா? உனக்கு உனக்கு
உங்களுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தால் வராது. கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஒருவரை மெய்மையாக நீங்க குருவாக நினைத்து வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு சரியான ஒரு வழியை தொட்டு இதை கடைப்பிடி உனக்கு சரியா நடக்கும் அப்படி என்ற ஒரு வழியை கற்பிக்க ஒரு தெளிவான ரூட் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். சராசரி மக்கள் அடைகிற தியானத்திற்கும் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்கிற தியானத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. புரிந்து கொள்ளணும். சராசரி மனிதன் செய்கின்ற தியானம் எப்படிப்பட்டது என்றால் தன் மனதை சற்று மாற்றி வைத்துக் கொள்ளுதல். ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தியானம். அது எல்லாரும் பண்ணலாம். தூங்குறதும் அந்த தியானமும் ஒண்ணுதான். போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தேன், பாதி வழியிலே பண்டிதனாய் திரும்பி வந்தான்னு சொல்லி அரச மரத்து அடியில அரசன் முதல் ஆண்டி வரை கண்ண முடியிருந்தாலும் சில பேருக்கு தான் ஞானம் வந்துச்சு, பல பேருக்கு தூக்கம் தான் வந்துச்சு இல்லையா? அதை போல ரொம்ப தெளிவாக உணர்ந்து பேச வேண்டிய விஷயத்துக்கு நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? மிகவும் தெளிவான விஷயத்தை நோக்கி என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியாக சொல்லணும். எல்லாரும் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்காங்க, நீங்கெல்லாம் ஞானத்தை பற்றி கேட்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்லணும் இந்த விஷயத்துல. என்ன இன்னொரு விஷயம், அந்த மனதை மாற்றிக்கொள்கிற தியானத்தால வருத்தங்களை மாத்திக்கலாம், மனதை அடக்கிக்கலாம். ஆனா ஞானத்தை பெறுகின்ற தியானம் இருக்கிறதே, அது எப்படி என்று முதல்ல தெரியணும் இல்லையா? தெரியணும். பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய 7 சக்கரங்களுக்குள் புகுத்திக் கொள்வது எப்படி? புரியுதா? இந்த பிரபஞ்ச சக்தியை முதலில் மனக்கண்ணால் காண்பது எப்படி? அந்த பிரபஞ்சனுடைய ஹிருதயானந்தமாகிய அதிர்வு சக்தியாகிய உணர்ச்சிகளை தன் சரீரத்துக்குள் இறக்குவது எப்படி? இத முதல்ல தெரியணும். அதை தெரிஞ்ச உடனே சக்கரத்தை திறக்க தெரியணும். சக்கரத்தை 2 விதமாக திறக்கலாம். பாதாதி கேசம் என்றும் கேசாதி பாதம் என்றும் 2 முறையாக திறக்க முடியும். பாதாதி என்பது மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்னும் 7 சக்கரங்களையும் திறந்தால் அவைகள் பிரகாசமாக ஜொலிக்கும். அந்த பிரகாசமாக ஜொலிக்கப்பட்ட அந்த அதிர்வு ஆற்றலை மீண்டும் தனக்குள் திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவங்களுடைய உடல் அக்னி சுவாலையாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து இப்ப மேல கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக கேசாதி பாதம், சகசிராரம், ஆக்ஞை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்னும் நிலைகளில் உள்நோக்கிய இறக்கங்களை கொண்டு வந்தால் மூலாதாரத்தில் உஷ்ணம் எழும்பும். அந்த உஷ்ணம் எழுகிற சமயத்தில் குண்டலினி உச்சிஷ்டமாகும், உச்சாரணமாயிடும். குண்டலினி உச்சாரணமாகிற பொழுது நம்முடைய இந்திரிய பலங்கள் கோடிடும். அந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தியை சகசிராரத்தின் மூலமாக இறக்கி மூலாதாரத்தில் நிறுத்த தெரிந்து விட்டால் ஆத்ம சக்தியை நாம் கண்டுகொள்ளலாம். ஆத்ம சக்தியை காணுகிற பொழுது இந்த ஆத்மாவையும் அந்த பிரபஞ்சத்தையும் ஒருங்கிணைய வைத்து இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும். இந்த நிலைகளை பெறுவதற்கு பயன்படுத்தியதுதான் மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள், யோகியர்கள். இவர்களெல்லாம் செய்து வந்த தியானமும் தவமும். இதுல இன்னும் 72 விதங்கள் இருக்கிறது. எத்தனை விதம்? 72 விதங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். இந்த 72வது விதம் எப்படி என்றால், நான் இருக்கிறத உங்களால பார்க்க முடியாது. நான் நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க என்ன பார்க்க முடியாது. அதுக்கு பேர் என்னென்றால் கருவிருக்கும் உருவிருக்காது என்பது பொருளாகும். கருவிருக்கும் உருவிருக்காது. ஆனா நான் நினைச்சோம்னா என் உருவத்தையும் கொண்டு வர முடியும், கருவோடும் இருக்க முடியும். அதுதான் 72வது நிலை. அந்த நிலையை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துவது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய சித்தாற்றல் சக்தியை பெற்று இங்க நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னாருடைய கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சு
ஒரு வார்த்தையை சொன்னோம்னா, வரக்கூடியனுடைய புறக்கண்களையும் புலக்கண்களையும், புறம் புலன் 2 கண்களையும் அது மூடிடும். என்னைய தெரியாது. என்னைய தவிர இருக்கவும் பூரா தெரியும். ஆனா நான் மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேன். இதுதான் இந்த சித்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதற்கு விளக்கமாகும். இந்த நிலையை அடைந்தால் மட்டும்தான் நாம ஜீவ முக்தி அடைந்தோம் என்பது பொருளாகும். அதை ஏன் நான் முக்தின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அதை ஜீவ முக்தின்னு நான் சொன்னேன்? உயிர் இருக்கும் பொழுதே அந்த முக்தியை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் நிலை என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஜீவனை விட்டாச்சுன்னா முக்தி அடைந்து விட்டார். அடைந்து விட்டார். அடுத்து பெறுவது எப்படின்னு தெரியாது. அந்த உருவத்தையும் காண முடியாது, ஒண்ணும் காண முடியாது. நினைவாற்றல் மூலமாக அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் விஷயங்கள் இதுக்குள்ள நிறைந்து இருக்கு. உங்களுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? எங்க இருந்து? வீட்டில் உள்ள பிள்ளையா, ஆசிரமத்தில் உள்ள பிள்ளையா? நீங்க பெற்ற பிள்ளை. எங்கெல்லாம் தேடினீங்க? வர வைக்கணும். கொஞ்சம் விலகி உட்காருங்க. நீங்க இருங்க, நீங்க மட்டும் இருக்க தள்ளிடுங்க. நீங்கெல்லாம் விலகிடுங்க. என்ன தொடக்கூடாது, கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கணும். 1.25 அடிக்கு அந்த பக்கம் இருக்கணும். கண்ணை முடிக்காங்க, நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை முடிக்காங்க. அந்த பிள்ளை பகைத்து போகவில்லை. பிறரால் மனோவசியம் செய்யப்பட்டு கவர்ந்து செல்லப்பட்டாள். இப்பொழுது அவளுடைய மனதை இந்த பக்கம் திருப்ப விடாத அளவுக்கு அவள் மனதின் பிடி இன்னொருவரின் கையில் இருக்கிறது. புரிகிறதா? அந்த பிடியை அறுத்து விட்டால் அந்த பிள்ளை தானாக வெளியே வந்துடும். வெளியே வருகிற பொழுது தாய் தகப்பன் என்ற நினைவு உணர்வு இழந்து வருவாள். அந்த நினைவு உணர்வை கொடுத்து நாம் வர வைப்போமாக. காரணம் சொல்லலாம். வரலாம் மக்களே. வீட்டில் கொண்டு வைப்பா, வீட்டுக்கே வந்துடுவான். ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. என்னாலும் என் அன்பு மாசியும் உண்டு. வருக, சித்தடைவாய், நலமடைவாய். அவர் என்னை நினைச்சு தியானம் முன்னாலே போகணும். விஷயம் முடிஞ்சு. இது கூலிக்கு கிடையாது. சரியா? வாழ்க. எல்லா அவன் அருள் என்று உணர்வோம். புண்ணியம் பெறுவோமா? வாழ்க 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 வாழ்க. கருப்பசாமி. ஆமா, கும்பகோணம். யாரெல்லாம் கும்பகோணம்? நாகாத்தம்மன் கோயில் எங்க இருக்கு? நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? யார் யார் குறுக்க வரா? புறப்பட்டாச்சு அண்ணாச்சி. போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. அம்மா நீங்க போய் சொல்வீங்கம்மா. நாகம்மன் கோயில் எங்க இருக்குமா? உங்க வீடு எங்க இருக்கு? கருப்பசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர் செய்துவான்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். இந்த பிள்ளை பிரிந்திருக்கக்கூடிய நேரங்கள் மாறிவிட்டது. அதே மாதிரி இனி ஒரு விஷயம் உள்ளத்துல இருக்கு. அந்த கணவன் மனமுறையாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி அவன் ஏற்க மறுத்து நான் ஒதுக்கி விட்டுறதுன்னு சொன்னா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி உள்மனதில் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கணும். ஒரே முடிவு. இனி புதியது ஒரு சகாப்தம் குடும்பத்தை காண நான் முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையிலே அவளை சரி பண்ணணும். கால் வந்துட்டு வா.
வருவாய். இந்தா உன் புருஷன் உன்னை கூப்பிட வருவான். மகிழ்ச்சியாக இருப்பாய். வெற்றி அடைவாய். நிறைவாற்றல் வந்தாச்சு. எல்லாமே தெளிவாயாச்சு. கவலைப்படாத. புரியுத? அங்க இருந்து உத்தரவு வரல. பொறுமையாக சரியா? தெரியும் செஞ்சு வச்சது யாருன்னு தானே. அங்க இருந்து வரலையே. அதை நீக்கிறேன். அடுத்த சந்திப்பில் அது சரியா இருக்கு. இந்த கனியை 2 நிமிஷம் சாப்பிடுங்க. சரியாயிடும். புண்ணியமாக வாழ்க. அதே கும்பகோணம் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. குடும்பம் வீடு காரணம் வரலாம். புரியல. காரணம் வாங்க முதல்ல. நீங்க எதுவுமே சொல்லக்கூடாத. நான் தானே சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்கேன். நாங்க டேப் இருக்கேன். அம்மா உங்க மனசு ஒருநிலைப்படலை. நீங்க தெளிவா கும்பிட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பின்னல்டா. போற வழியில ரோடுல இருந்து இடது பக்கம் இறங்கினா உன் மனை வரும். சரிண்ணா? அதுல ஒரு கோடியை தேடி சென்றால் ஒரு அம்மன் கோயிலுடைய பகுதி வருது. இருக்கா? உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி எத்தனை பேர்கள் சொல்லி அவன் மன அடங்கல. அவளுடைய நட்பின் பொருட்டு வீண் பழியும் இப்போதைக்கு பொல்லாத ஒரு கேஸும் வரக்கூடிய நிலைமை அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? ஆனா அவ 2ஆம் தர சட்டப்படி பாதிக்கப்பட்டு வழக்கில் பாதிக்கப்படுவாளான்னு கேட்டேன். விசாரணை நடக்கும். காரணம் சொல்லலாம். உன் மகன் வந்து கடன் வாங்கல அப்படி என்பது உன்னுடைய கூற்று இல்லையா? ஆனா கருப்பசாமி என்ன சொல்லுதுன்னா, இவளும் கொஞ்சம் பணம் வாங்கினாள். ஆனா அவளை சேர்ந்தவர்கள் வாங்கிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாமே இவன் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆனா இவா செய்தது அந்த குற்றம் தானே. இவா தானே ஏற்பாடு பண்ணா. இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பா. அதனால நீதிமன்றத்திலிருந்தும் காவல் நிலையத்திலிருந்தும் அவளை காப்பாத்தி கடன் அடைக்க பணமும் தார, இந்த பிரச்சனை வந்து மீட்டியும் தார. 3 முறை என்ன பார்க்கவா காப்பாத்துறேன். போயிட்டு வா. அடுத்து பேசுவோம். பாஸ் ஆயிட்டா. இந்தா நல்லா இரு, ஐஸ்வர்யமா இரு. கருப்பசாமி கும்பகோணம் தன்னுடைய சொத்து சம்பந்தமான மனவேதனை அடைந்து வந்த மக்கள் யாரப்பா? யார் அனுபவிக்காங்க? கும்பகோணம். அவங்க என்ன சொத்து? பைசில் 1 வீடு வாசல் சொந்தமா பிரச்சனை உடையவங்க இருக்கீங்களா? என்ன பிரச்சனை? என்னது வீடு கடைசி வர ஏன் அப்படி வேண்டாத அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கா? ஆமா ஆமா நல்லா விழுந்துட்டுவாமா. அங்க என்னப்பா சத்தம்? யாரும் அப்பளம் பொறிக்கீங்களா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே உன்னுடைய சர்வே நம்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க பக்கத்துல மாத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரியா? இதை நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க. அதை 2 பேரை வச்சு பேசணும்னு நினைக்கும் பொழுது இருக்கிறது வரை இருக்கட்டும், செத்த பிறகு நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று ராஜன் சுகமா இருக்கேங்கிற ஒரு உள்பயம் உனக்கு. இந்தாவா ஒரு பேய அசைக்க முடியாது. நான் காப்பாற்றி தரேன். ஆண்டு கொள்வாய், வாழ்ந்து கொள்வாய். கருப்பசாமிக்கு கும்பகோணம் உடல்நிலை சரியில்லாத மனைவியை மனவேதனையோடு கூட்டி வந்த மகன். பொய் எதுவும் பேசணும்னா உடனே வெளியே போய் சொல்லிடுவேன்.
நெல் யாரு தாயி? எங்க இருந்து வர? ஒரு 4 பொட்டைய வாங்க. ஆமா, பெண்ணடியா பழனி பெரியவா வா என் சிங்காரி. பக் 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 பக். அவதான் அதுக்கு சரி. அவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த அந்த தூண்ல போய் உட்காந்துக்காமா. ஒரு ஆபரேஷன் பண்ணது யாருப்பா? யாரு? உடல் ஆபரேஷனை பற்றி அறுவை சிகிச்சைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் 3 முறை கூப்பிட்டு வரணும். கால் ஒன்று சொல்லணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நாகம் தகுந்தமான ஒரு தெய்வம் குடியிருக்கு. சரியா? என்னடா? ஆமா. இப்போ 2.25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை பத்திய மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்துல வாடிக்கிட்டு. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி நல்ல வாழ வச்சு தந்தா போதுமில்ல? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. இந்தாடா, தை மாதம் ஒரு வீட்டை ஆரம்பிச்சுக்கா. அதுக்கு அரசும் உதவியாக இருக்கும், உனக்கு பணமும் வந்து சேரும். இந்த மகளே, பணம் காசை நான் தந்துட்டேன். கஷ்டம் உனக்கு தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. போலாம். கருப்பசாமி, அதே வயநாட்டு பகுதி உனக்கு எந்த ஊரி? அருவாள் பிடிச்சு ஒரு சாமி. அங்க காளியம்மன் உண்டுமா? ஒண்ணுமே தெளிவாக மாட்டுக்கேன்னு சொல்லி உன் மனம் புறம்பிக்கிட்டு இருக்கு. உண்மையா? உண்மையா இல்லையா? அதனால என்னதான் நமக்கு நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒரு உணர்வு வேதனையும் உன் உள்ள நிறைய ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. 3 வேளை 21 நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து வந்து சேரு. தெளிவடைய வைக்க வெற்றியாக்கி தர. ரொம்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம். நல்லா மாட்டேங்குது. இந்த கிட்னிக்கு பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது நடக்கணும். அப்படி இல்லாட்ட நான் பேசக்கூடாது. நான் வாங்கின வரோம். 21 நாள் காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்துவா. அந்த அதுல ஏன் அப்படி சொல்லிருக்கோங்கிறது நீ வரும்போது நீயே புரிஞ்சு வந்து என்கிட்ட பேசுவ. ஆய்க்குடி, ஆய்க்குடி யாருப்பா? ஆய்க்குடியோ பாரி நீல் இருக்கு. ஒரு காலத்துல தெய்வீகத்தையும் ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவன் நீ. ஆனா அந்த சக்தியை எப்படி இழந்தோம் என்பதும் உனக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத கடன்களை பெற்று
உன் மகன் பிள்ளைகள் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாத வேதனைகளை அடைந்தார்கள். அது எல்லாமே சனி பகவானுடைய லீலைகளால் வந்த வினை என்பதுதான் உணர்த்தப்பட்ட உண்மைகள். ஆனா இப்ப கடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போற வாழ்க்கையை நலப்படுத்த தொழிலும் வேணும், பண உதவியும் வேணும் என்பது உன் கேள்வி. கால் கால் சரியில்லை அப்படி என்பதற்கு அதை சரியாக்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்தா பணம் தந்திருக்க, பெருகிக்கணும், வெற்றி உண்டு, வாழலாம். அதே ஆய்க்குடி எல்லை கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க பெண்ணினுடைய மனதை திருப்பி கொண்டு வந்து என் பிள்ளையோடு சேர்த்து வைக்கணும் என்பது உன் கேள்வி. ஆனா அந்த பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். என்னால தன்னிச்சையாக வாழ முடியும், அந்த குடும்பத்துல போய் நான் வாழ மாட்டோம்னு அவன் உறுதியான முடிவோடு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பெண் உனக்கு தேவையா? பிள்ளைக்காக வேணுங்கிற கால் அப்படின்னா அந்த பிள்ளைய நான் ஒரு பார்வை பார்க்க, அந்த பிள்ளை தாய் தாப்பனோட சேர்ந்து வாழுமா தனித்து வாழுமாங்கிற ஒரு விதி தெரிய வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். வந்து கண்ண முடிக்கலாம். அப்படியா? முடிச்சுக்கலாமா? அந்த குழந்தை பெற்றோர்களை பிரியாது. 9 மாதங்களில் வழக்கு பாதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பி குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாய். வெற்றி உண்டு. காப்பாய்த்தார நான் ஜெயிக்கிறேன். மன அதிர்ச்சியின் காரணத்தினால் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வம் தன் மேல குடியிருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டு தெய்வ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இந்த ஆட்டத்தால இவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னையிலிருந்து நிறுத்தியாச்சு. இன்னும் 3 முறை என்னை கூட்டு வா, அல்லெல்லாம் வாழ வைக்க, ஆபத்தெல்லாம் வைக்க. எல்லாரும் இருக்காராம்ல, இருக்காரா? உனக்கு வேற என்ன வரம்பா வேணும்? அதான் தொழிலை பத்தி பேசுறேன். கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். செய்வனை கோளாறுகள் எதுவும் இல்லை. வியாபாரம் முடக்கத்தை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி என்ன வச்சுக்கா. என் போட்டா கால் நான் சொன்னா வருத்தப்படுவியாமா? வருத்தப்பட மாட்டேன். உன்னுடைய மகன் உள்ளம் ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது உண்டு. அதற்கு பின் அவனுடைய நடைமுறையிலையும் பழக்க வழக்கத்திலையும் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும், வாழ்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாற்றித்தாரம்னு உத்தரவாயிடுது. கால் சொல்லலாம். 60 நாட்களில் அவனுக்கு உடல்நிலையில் ஒரு மாற்றமும் ஏற்படும், மனக்கோளாறு நீங்கும். நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்ப்போம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி, ஓகே. அதே ஆலங்குளத்து எல்லை போன ஆஃப் பண்ணிட்டு வாமா. கணவனை பற்றி என்ன ஆராய்ச்சி என்று கேட்க கால் சொல்லலாம். உட்காரலாம். கொண்டவரை பத்தி என்ன மனக்குழப்பம்? நடந்துட்டா போதுமா? கால் சொல்லலாம். அப்படித்தான் அடையாளம் வரும். நான் ஒருத்தனுக்கு உத்தரவிட்டு சொன்னேன், உன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தாய்மாமன் இல்லாத ஒரு பெண்ணு அமைஞ்சிட்டு பத்திரிகையில என் பேரை போட்டு கொண்டு வந்திருக்கான். அத மாதிரி உன் தம்பிக்கு பொண்ணை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டான். இந்த வெள்ளை அருமையான மலர்கள் தந்திருக்கேன். கல்யாணத்தை முடித்து பத்திரிகையோட வா, என்ன பார்க்கவா, நடக்கும். ஆனந்தமா இருக்கு. கருப்பசாமி, செந்தட்டி. அது என்னப்பா செந்தட்டினா உடம்புல அடிச்சுக்கிடுறதா? செந்தட்டியாபுரம். யாரையாவது செந்தட்டியாபுரம் போற வழிதானா அது? அப்படியா? சரி, வரலாம். உன்னுடைய மகனை போய் நான் பார்த்தேன். அவனுடைய மன அலைகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காத பழக்கங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கான். பெற்றோர்களுக்கு உடன்படாத உள் உணர்வுகளையும் குணங்களையும் நட்புகளையும் கொண்டவன். இப்பொழுது அவன் தப்பித்ததோ ஒரு பெரும்பாடு. இன்னும் அவன் மீது போட்டியும் பொறாமையும் சில பேர்களுக்கு இருக்கு. இதுல ஆபத்தில்லாம உன் மகனை திருத்தி காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வரலாம்.
பக்கத்துல வா. நல்லா இரு மகளே. கர்மசாமி ஆமா, பல சிந்தனைகள் இருக்காது, அவன் பாதையிலே போய்கிட்டு இருப்பான். நம்ம கூப்பிட்டாலும் அதிகம் நம்ம மீது கவனம் செலுத்தக்கூடிய புத்தி இருக்காது. மூளையினுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது மட்டும் உண்மை. இது திரபியின் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் திருப்பி தெளிவாக அமைதியாக மட்டுமே இருக்க வைக்க முடியும் இந்த பிறவியில். அப்படி அடைக்கு உடைக்கு தந்தா போதுமா? பேச்சு வர வைக்க கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? காப்பாத்தாரேன். மன சலனம் இல்லாமல் 5 முறை கூட்டுவாங்க. வெற்றி ஆகித்தாரேன். போயிட்டு வரலாம். அதான் முதல்ல அடைக்கு உடைக்கு தாரேன். அதுக்கு எல்லாத்தையும் ஒண்ணு கவலைப்பட பாடித்தரேன். மன தைரியமா இருங்க, மனதை பறி கொடுக்க வேண்டாம், தெளிவாக இருங்க, சரிபடித்தார், வருத்தப்பட வேண்டாம். கர்மசாமி அதே சங்கரன் கோவில் இல்லை. புதுக்கோட்டைன்னு கூப்பிடும் பொழுது நீ வாடா. தூத்துக்குடி தூத்துக்குடி மாமனார் வழி நீங்க சபாஸ் கால் வந்துவா. சாப்பிடத்தான் செய்தேன், என் உடம்பு ஏன் உருக்கிக்கிட்டு போகுது? அதுக்கு ஒரு காரணம் தெரியணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அமைதியும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதுக்கு என்ன பிரச்சனை? என் மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். உண்மை அறிவு இருக்குல்ல மகளே. செய்வனை வேண கோளாறு எதுவுமே நடக்கல. இந்த பார், அழுதான் நான் சொல்றது உன் மனசுல பதியாது. மனசை அடக்கிக்கிட்டேன்னா எல்லாமே புரியும். இது கிரகங்களால் உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால இப்ப வருமானங்கள் குறைஞ்சு கடன்களும் வேதனையும் இருக்கு. அதனால வீடு மாற வேண்டிய நிலைமை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உங்க உள்ளத்துல இருக்கு. மாற வேண்டாம். வருமானத்தை தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இந்தா, நான் கொடுத்த பணம் உனக்கு பெருமையை தீர்க்கும், வறுமையை தீர்க்கும். வா மகளே, இந்த நல்லாரு ஐஸ்வர்யமா இரு, வாடா. அதே தூத்துக்குடி எல்லை போன பிள்ளைய திருப்பி கொண்டு வருவேன். அந்த காலத்துல பெரிய மருந்துங்க சொல்லுவாங்க ஐயா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மூத்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா குழந்தையாமாரு ஒருத்தையோ 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த மூத்த பிள்ளைய குடும்பத்தோட ஒட்டி வாழ வைக்க கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பண்பாடு வகுத்திருக்காங்க. ஏன் அப்படி கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு, மூத்த பிள்ளை சந்தோஷத்தோட கணவரோட மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து மற்ற இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளுடைய உள்ள ஏங்கும் மறைமுகமாக. அந்த ஏக்கத்தை அந்த கூட இருக்கிற மச்சானுடைய மனதுல பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இளம்பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அப்போ குடும்ப மானம் கெட்டு போயிடும். அதனாலதான் மூத்தவளுக்கு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாணம் முடிச்ச ஜோடிகளை மற்ற குழந்தையா மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல என்ன செய்யக்கூடாது, இருக்க வைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. நம்ம தமிழ் மரபுல சொன்ன வார்த்தை இது. தமிழனுடைய பண்பாடு. அதனால்தான் இந்த உலகத்துல தமிழனுடைய பண்பாடு மட்டும்தான் இன்னைய வரை உயர்ந்திருக்கு, புரியுதா? ஆனா உங்க வீட்டுக்கு வாழ வந்தவன் உன் இளைய பிள்ளைய கெடுத்து குழப்பத்தை பண்ணி விட்டுட்டான். உண்மையா இல்லையாப்பா? அந்த பிள்ளைய திருப்பி கொண்டு வர முடிகிறேன் உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. உன் மகனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உட்கார முடியாதா? உட்கார முடியும். அவன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அவளை உங்க எல்லாருக்கும் பிடிக்கல. அதனால அவ வருவா, வரமாட்டா, சேர்ந்து வந்தா ஏத்துக்கிடும் ஒரு குழப்பத்தை அடைஞ்சி ஒரு முடிவு எடுக்க முடியாம இப்ப திணறிக்கிட்டு இருக்கான். மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்க வெற்றி உண்டு. காப்பாத்தி தரேன். அந்த டாபிக்கே நான் வரலன்னு புரிஞ்சுக்கிட்டியே நீ? அப்படியா? வராட்டுல அவங்க சமேதராக மாறிவிட்டார்களே. நீ நினைக்கிற பொண்ணோட தான் வரணும்.
சரி சரி. சாதி ஒன்றொழிய வேறில்லை அப்படின்னு படிச்சதெல்லாம் பொய்யா? அப்போ அதெல்லாம் சும்மா பாடம். ஆமா, என்னம்மா சொல்லுதீங்க? அதெல்லாம் சும்மா தனித்து நிக்க வர வைக்கிறேன் போ. நல்லா இரு, கேட்டு வச்சிருவோம். எந்த ஒரு தொழிலும் இல்லாத மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது. இந்த பையன் கையில இப்ப அள்ளுனானே, அது என்னடா? பூ அள்ளுனியா? பூ கட்ட தெரியுமாடா உனக்கு? அதான் தொழில். கால் வந்துட்டு வா. இப்ப அந்த நிலைகளை மாற்றி உனக்கு தொழிலையும் வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஆமா, மாத்திருவோம். ஏன் ஆஃப் படிக்கடா டைரி? அப்படியா? இதுக்கு முன்னால நான் சொன்னோம்ல, இங்க வந்துட்டு போயிட்டாம்னா அவனுக்கு அப்படியே மனநிலைகள் மெல்ல மெல்ல மாறும். குடியில இருந்து விடுதலை ஆயிடுவான். நீ மாறிட்டியா? உண்மையே மாறிட்ட. சத்தியம் தாண்டா. கால் வந்துட்டு வா. ஏமாற்றம் தாண்டா. யார்கிட்ட போயிது? அதனால நீ மாறிட்ட. இனி உன்னுடைய வாழ்க்கையில கடன்கள் அப்புறம் தீர்த்து தர்றது என் பொறுப்பு. வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. போய் போட்டுட்டு அடுத்து குடிச்சனா இந்த நிலையிலிருந்து கீழே போயிருவேன். புரிஞ்சுக்கணும். மாலை வெற்றி மாலை. இந்த மாலையை உன் கழுத்துல போடுவேன். இந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ உயர்வா வாழ்ந்துகிட்டே இருப்ப. தன்னை மறந்து என்னைக்காவது நீ குடிச்சிட்டேன்னு சொன்னா இப்ப இருக்க நிலையிலிருந்து கீழே போயிருவேன். கொஞ்சம் உணர்ந்து பாரு. மாலை வேணுமா வேண்டாமா? வேணும். ஏம்னா ஏழை ஒருத்தன் வந்தான். 43 லாரி வாங்கி நீ ஓட்டுவடா, குடியை நிப்பாட்டுடான்னு சொன்னேன். முதல்ல 2 லாரி தான் வச்சிருந்தான். குடியை நிப்பாட்டுன்னு சத்தியம் பண்ணான். 43 லாரி வாங்கினான். லாரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு தரம் வந்திருந்தாடே, சோதனை ஆரம்பிக்க போகுது. என்னைக்காவது குடிச்சனா ஒரு வண்டி கூட இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம தோல்ல பைய தொங்க போட்டு என்னை தேடி வருவடான்னு. அதே மாதிரி கொஞ்ச நாள் அண்ணன் கொஞ்சம் மிதந்துட்டான். நம்ம குடிக்கிறது சாமிக்கு தெரியவா போகுது, சாமியே குடிக்காரு, நம்ம குடிச்சோன்னு அப்படின்னு நினைச்சு ஒரு குவார்டர் வாங்கி அடித்து மறந்துட்டான். ஆக முதல்ல ஒரு லாரி போய் இடிச்சுது, அடுத்த லாரி இடிச்சுது. அப்படி ஒவ்வொன்றா ஆகி 14 லாஸ் ஆகி கடைசியில சபரிமலைக்கு போகும்பொழுது நம்ம சோல்னா பை போடுவேன், ஒரு தோல் பையை போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் புளியரியில நான் முத கூரை செட்டு வச்சிருந்தாங்க. தேடி வந்தேன். என்னடா வந்த என்ன லாரி எல்லாம் போயிடுதுன்னா கோட்டர் உள்ள போச்சால என்ன போச்சுன்னா அப்ப அதுவும் போச்சு. புரியுதா? என்கிட்ட சும்மா சத்தியம் போட்டு போனவன் எந்த பேரும் தப்பிக்க மாட்டான். உனக்கு மன தைரியமும் உறுதியும் இருந்தால் இந்த மாலையை வாங்கு. அப்படி இங்க நான் ஆமான்னு சொல்லிட்டு அங்க போய் தப்பு விட்டு வச்சுக்கா, சத்தியத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேன். என்ன செய்ய போற? கால வந்துட்டு வா. போடா வெண்ண பொய் சொல்லிட்டு இத கால வந்துட்டு வா. கால இந்தா உட்கார். கண்ணை மூடு. உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டும். ஏழு மணி ஆகிட்டா மட்டும் மனசு லேசா இருக்கு. அதே 7 மணி டெய்லி வருது. லேசா நம்ம குடிக்க மாட்டியா? ஐயா இந்தா செல்வா கூட இருப்ப. கடன்லாம் நின்றாச்சு. பொண்டாட்டியும் வந்துட்டா, புன்னகையும் வந்தாச்சு. நல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் நல்லா ஆயாச்சு. நல்லா இருடா கருப்பசாமி. ஆமா, என்னடா புறப்பட்டேன்? அன்னதானத்துக்கு அரிசியா? புண்ணியம் பெறும். போயிட்டாக்கா போயிட்டாக்கா. எனக்கு உத்தரவு கொடுன்னு வேண்டிக்கிட்ட சாமி, என்னால முடிஞ்சது பெருக்கி எடுத்து தரீங்க. நீ கால் வந்து வரலாம். ஒரு வீணப்பையில நம்பி உன் மகன் பல லட்சத்தை இழந்துட்டான், 40 லட்சத்தை. அதனால அந்த பணத்தை மீட்டி தரணுமே. வாங்கினவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு ஒரு கேள்வி காலண்ட காலத்துல. இல்ல உண்மையா இல்லையா? எவனோ ஒருத்தன் அரசாங்க வேலை வாங்கி தரான்னு ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறான்னா அவங்ககிட்ட கொண்டு போய் 1000 ரூபாய் கொடுக்க. இப்ப அந்த பணத்தை அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரணும். அவன் ஒரு வீடு வாங்கிட்டான்.
புரியுதா? வாங்கிட்டானா வாங்கலையா? அதுல இருந்து உனக்கு எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தரேன், நீ படைச்சுக்கா. கால் வந்துட்டு வா. எப்படி விவரமான பிழைப்பு? நல்லா இருக்க? வருக. எல்லாத்தையும் ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகனே, காப்பாத்து. பின்னால பேசுவாத பத்தி. அதே கடையநல்லூர் எல்லை வேலை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மக்கள். நம்ம இந்தியாவுக்குள்ளே வேலை வேணுமா அல்லது வெளிநாட்டுக்கு போகணுமா? வெளிநாட்டுக்கு போகணும். கால் விட்டு வா, அடிச்சு விடுறேன் வா. ஒருத்தன் சாமி லேட் ஆகுது அடிச்சு விடுங்க சாமி, அடிச்சு விடுங்க. என்னத்தப்பா அடிச்சு விட வா பக்கத்துல. செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட உனக்கு விசா கிடைச்சிரும். நீ நினைக்கிற வேலையும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமா போயிட்டு வரலாம். கடன் படாம உன்னை காப்பாத்தி தரேன். நல்லா இரு மகனே. அந்த பௌர்ணமி தான் இதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. எனக்கே தெரியல, நீங்க சொல்லுதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கருப்பசாமி, வேலூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஆட்கள் வரும்டான்னு சொன்னேன். ஆட்கள் வந்தாங்க. ஆனா பேசுதாங்க. டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனான். ஆனா அட்வான்ஸ் கொடுக்க வருவானா கிட்ட வரமாட்டுக்கான். என்னன்னு கேட்டா அங்க எதிர்த்தாப்புல பிணம் எரியுது, சுடுகாடு பக்கம். அதை எல்லாரும் யோசிக்கான். அதை யோசிக்காத ஒருவனை நான் தேடி பிடிச்சி உனக்கு கொண்டு உன் இடத்த முடிச்சு தரேன். நீ அல்லோலப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. கால் வந்துட்டு இன்ஜினியர் அவர் உனக்கு பாதி பணம் தருவாரு, ரெண்டாவது பிளாட் போட்டு வித்துட்டு தரேன் பாரு. ஏமாறதுக்கு தயாரா இருக்கியா? அப்ப பொறுமையாரு, நான் வித்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டு அசத்திக்கா. நல்லா இரு, சந்தோஷமா இருடா. கருப்பசாமி, ஆமா, அதே வேலூர் எல்லை திருப்புவனம் அருகில். வேலூர், வேலூரா? வேலூர், பேலூரா வேலூரா? வேலூர். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு? வரலாம். ஒரு டீ வாங்கி தாங்கடா தம்பி, சீனி இல்லாம. வேலூருக்கு திருப்புவனத்துக்கு தொடர்பு இருக்கா? அது ஐயோ பாவம், அதுக்கு இதுக்குன்னு கொண்டாட. நீ ஆத்திரப்படாத, நான் எடுத்துக்கிறேன். கால் வந்துட்டு வாங்க. வெள்ளை